வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து காலிஃப்ளவரும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து வந்து பராட்டா பண்ண போகிறேன். காலிஃப்ளவரை வந்து அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு துருவி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். உள்ள ஸ்டஃபிங் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல வந்து ரெடி பண்ணிக்கலாம். நாம் என்னென்னலாம் வேணுமோ மிக்ஸ் பண்ணி சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகா சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி மிளகா சின்ன சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு, பச்சை மிளகா போட்டிருக்கோம். பஜ்ஜி மிளகா பெருசாக காரமாக இருக்காது, அதனால் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன். தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன். இப்போ காலிஃப்ளவர் வந்து நான் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். 1 கப். இதெல்லாம் வந்து ஸ்டஃபிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம், கூட குறைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுது. இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையிலே வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட போட்டுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி மாவையும் பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையுமே வந்த உடனே டக்குன்னு சுட சுட கடகடன்னு பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வந்து வதங்கி எடுத்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஓமம் பிடிக்கும், அந்த ஓமத்தோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்கும் போது உள்ளங்கையில் போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் அந்த வாசனை வந்து அதில் இறங்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் வேணும்னா. நான் வந்து ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மாவுலேயும் வேணால் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வெறும் தண்ணி, உப்பு, கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லிலாம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், மாவு நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு திக்காக, ரொம்ப மெல்லிசாக எடுக்காமல் காலிஃப்ளவர் ஸ்டஃப் பண்ணியாச்சு. உள்ள அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம இட்டுண்டாச்சு. ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காக வேண்டாம், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இந்த பக்கம் வந்து கல் வச்சுருக்கேன், அதை காஞ்சி எடுத்து நம்ம ஒவ்வொரு பரோட்டா போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி இட வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இது மாதிரி 2 சப்பாத்தி இது இட்டு வச்சுக்கோங்க, ஒரே சைஸில் இட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கை போட்டுட்டு கொஞ்சம் பரவினாப்பில் போடுங்க. கொஞ்சம் பரவினாப்பில், ரொம்ப ஓரம் போக வேண்டாம். பாருங்கள், இது மாதிரி மேலாக போட்டுட்டு இது மாதிரி இடுற சப்பாத்தி வந்து மெல்லிசாக இட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 சப்பாத்தியாக செய்கிறது இல்லையா, நம்ம இது மேலே போட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப இட வேண்டாம், அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே போட்டு எடுத்துடலாம் நாம்.
அதுக்குள்ளே அங்கே ஆயிருக்கும் பார்த்துலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து வெண்ணெயும் போட்டுக்கலாம். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா எடுத்துடலாம். இப்போ அடுத்ததை போட்டுடலாம். இது வந்து இட தெரியல வரல, அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி இட வரல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி இடுறது. ஆனால் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் இட்டிங்கன்னா தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடற மாதிரி இருக்கும், இடுறதும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு கூட எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட அது ரொம்ப ஈஸி. பாருங்கள் இந்த பக்கம் இந்த பராட்டாவும் ரெடி ஆகிடுத்து. ஸோ நம்ம எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் காலையில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா சாயந்தரம் 6 6:30 எப்போ ஆஃபீஸ் விட்டு வரீங்களோ அப்போ உடனே டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டஃப்டு பராட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.